நாட்டுச்சாளம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஒரே நாடு ஒரே மாணவர் என அப்பார் அடையாள அட்டை பெற 33.74 கோடி பேர் பதிவு செய்துள்ளனர். அப்பார் ஐடி என்பதும் ஆதார் அட்டை போன்று ஒரு அடையாள சான்றாகும். ஆதார் கார்டு போலவே 12 நம்பர்களை கொண்ட கார்டாக இந்த அப்பார் கார்டு இருக்கும். தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு விவரங்களை அனைவரும் கண்டறியும் வசதியை தேர்தல் கமிஷன் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கான இசிஐ நெட் என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஓட்டர் டர்ன் அவுட் என்ற பிரிவில் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை வாக்களித்த மக்களின் எண்ணிக்கையை சதவிகித அளவில் வெளியிட தேர்தல் கமிஷன் முடிவு செய்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கும் வாக்குப்பதிவு விவரங்களை இந்த செயலி மூலம் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை எளிதாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். இந்திய நாட்டு குடிமக்களுக்கு மத்திய அரசு ஆதார் அட்டை வழங்குவது போல மாநிலங்களில் வாழ்பவர்களுக்கும் தனி அடையாள அட்டை வழங்க இருக்கிறது அந்தந்த மாநில அரசு. இந்தியாவில் முதலாக அடையாள அட்டை வழங்கும் மாநிலம் கேரளம். அந்த மாநில அடையாள அட்டை விரைவில் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது. அந்த அடையாள அட்டையில் ஒருவரை பற்றிய அனைத்து தகவல்களும் இருக்கும். அரசு சம்பந்தமான அனைத்துக்கும் சான்றாக பயன்படுத்தப்படும். இந்த அடையாள அட்டை நேட்டிவிட்டி கார்டு என அழைக்கப்படுகிறது. படத்தில் உள்ள அடையாள அட்டை கேரள அடையாள அட்டை. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட். அகவிலைப்படி 2% உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஒட்டுமொத்த அகவிலைப்படி 58%இலிருந்து 60% அதிகரித்துள்ளது. ஏப்ரல் 18 கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு 2% அகவிலைப்படி உயர்ந்து வந்துள்ளது. முதலமைச்சரை சந்தித்து திமுக கூட்டணிக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்த பல்வேறு சபைகளின் கிறிஸ்துவ பேராயர்கள். கிறிஸ்துவர் என்பதற்காக மட்டும் எவரையும் ஆதரிக்க வேண்டாம் எனவும் கட்சிகளின் கொள்கைகள் செயல்பாடுகள் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என பேராயர்கள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலையோரத்தில் கொய்யாப்பழம் விற்பனை செய்த மூதாட்டியை அடாவடியாக கொய்யாப்பழ கூடையோடு பிடுங்கி ஜீப் வாகனத்தில் கொண்டு செல்ல அந்த மூதாட்டியை ஃபாதர் என்பவர் தனது அடியாட்களுடன் அராஜகம் செய்து மூதாட்டியை கீழே தள்ளிவிட்ட அவல நிலையை அங்கிருந்த பொதுமக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வீடியோவை பரவ செய்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.